கர்த்தருடைய வார்த்தையை மூலங்கள் முன்பதாக கர்த்தரை பாடி துணித்து புதிய ஆளுநர்கள் கர்த்தரை வாங்கி நாம் செவி சாய்ப்போம். நம்முடைய சிந்தனையை ஒருவனுப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வெற்றிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒருவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த 5 மாதங்கள் நம்மை கிருபையினாலே இருக்கிறதுனால காத்திருக்கிறது. ஒருவேளை எத்தனையோ பாடுகளின் மத்தியில், வியாதியின் மத்தியில், இன்னைக்கு இந்த கொரோனா வியாதி உலகமெங்கும் பலவிதமான சூழ்நிலையில இன்னைக்கு மனிதர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அநேகர் மறித்து போனார்கள். அநேகர் பயத்தினாலே, ஐயோ இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த வியாதியிலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும், நான் யாரை நம்பியிருக்கிறேன், என்னை பேசுவதற்கு ஒருவர் இல்லையே, நான் படுக்கையில் இருக்கும்போது என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இல்லையே என்று சொல்லி நீ அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொன்னார். முகமுகமாய் பார்க்கப்படாதபடிக்கு, அவர்கள் நலம் விசாரிக்கப்படாதபடிக்கு, அவருடைய பக்கத்தில் அமர்ந்து அவர்களுக்கு ஆனந்தம் சொல்லப்படாதபடிக்கு இன்றைக்கு தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் கொள்ளை நோயினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க உலகத்தான் நினைக்கலாம், தேவத்தை ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி. இந்த கருமையான தேவச்சனமே, காலம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை நம்பக்கூடாதபடிக்கு அநேகடைய செயல்பாடுகள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடாத காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே பார்க்கலாம், இஸ்ரவேல் நாட்டில் கூட 466 அன்னை கிறிஸ்துடைய எல்லா காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக தான் வேக்சின் போடுறோம். ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்காதவர்கள் அநேகர், விசுவாசித்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்பி சரிசாக நாளைக்கு கூட கர்த்தரை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம். வேதம் எப்படியா சொல்கிற நாமும் தரிக்கப்பட்ட ஜனம் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடுகிற போது தேசத்துக்கு நாம் சேவத்தை கொடுக்கிற. ஒருவேளை கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு எப்படி அந்த இணைவே மக்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு அவர்கள் மனம் விரும்பி மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு மனுஷன் வரைக்கும் கடவுளுடைய சமூகத்தில் ஒன்றும் குடிக்காமலும் புசிக்காமலும் அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய மன்னிப்பிற்காக காத்திருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு அந்த தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் அந்த தேசத்தை அழிக்க போவேன் என்று சொல்லி யோனா மூலமாக சொல்லப்பட்டிருந்த போது அதை மாற்றிக்கொண்டு அந்த உயிரிழந்து சொன்னார். மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி போட்டார். எனக்கு தெரியுமோ தெரியாமலோ நாம் நீதிமன்றம் எண்ணிக்கொண்டிருக்கலாம், நான் யாருக்குமே எந்த தீங்குமே செய்ய அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறேன். ஒருவேளை மனுஷன் நாம் செய்கிற காரியங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. என் மகன் வழிவிலகி போகிறான் என்று சொல்லி நேரத்தில் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற போது உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவர்கள் செலவு என்று கேட்ட வசனம் ஆகவே சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எல்லா இடுக்கங்களுக்கும் என்னை விரட்டி காத்தார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் சமீபமாக இருக்கிறார். நம்மை கருப்படுத்த அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இருந்த இடங்களில் வெளியில் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கண்களை போனாலும் சரி, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க முடியாது. இயேசு அழைக்கிறார். இந்த பாடலின் மூலமாய் கர்த்தரை நோக்கி துதி செய்வோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களில் இயேசு
யாராயிருந்தாலும் வேதங்களின் திருமணத்தை அடுத்திடவே யாராயிருந்தாலும் வேதங்களின் திருமணத்தை அடுத்திடவே மனுஷன் செய்கிற உதவிகளை மறந்து நன்றியற்றவனாக இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அப்படி நீ துதித்தாலும் சரி, அவரை விட்டு விலகி போனாலும் சரி, அவரை சபித்தாலும் சரி, அவரை சார்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் மீது ஒரே நன்றி செலுத்தக்கூடிய அவருடைய சமூகத்தில் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையை உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையை There you go.
பலவீனங்கள் ஆயிரமாய் இருந்தார். எல்லாவற்றையும் மலை போல வந்த எல்லா பலவீனங்களையும் மணி போல மாற்றி புதியதொரு ஆதரவுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரை பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்தி சதுப்பேர் திருச்சபையில் ஆண்டவர் அநேக குடும்பங்கள் ஆண்டவர் வந்து அறிந்த அறியாத குடும்பங்கள் உண்டு ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவரை நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிற போது அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். எங்களுடைய சதுப்பேரி மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அநேகருக்கு ஆண்டவரே அறிய கொள்ளாதபடி சத்துருமான சாத்தான் இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய மனம் கடினப்பட்டது. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர். அப்படி இல்லாதபடி நாங்கள் ஒரு எஜமானாகிய எங்கள் மனவாளனாகிய கிறிஸ்துக்கு மாத்திரமே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். மனவாட்டிகளாய் நாங்கள் எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார்கள். கால சமீபமாயிருக்கிறது. நாங்கள் அண்டவரை தப்பி ஓட முடியாது. அண்டவரை நாங்கள் வழி தப்பி திரிய முடியாது. சத்துருவான சாத்தான் எவரை விழுகலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வலை தேடிக்கொண்டிருக்கிறார். அண்டவரை நாங்கள் வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் விழுந்திருந்து ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபையாக காட்டுங்கள். நாங்கள் நோக்கி கூப்பிடும்போது எங்களுடைய வியாதிகளில் இருந்து குணமாக்க வேண்டும். எங்களுடைய அறிவு கண்களை திறக்கபடியாக அநேக சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், பெண்கள் அன்பரை கர்ப்பிணிகள் கடைசி காலங்களிலே பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்தவரை உபத்திரம் வந்து நாளையுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவை தேவனாகி கர்த்தர் நீர் நினைத்தால் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி சேமத்தை கொடுக்கிற நீர் நீங்க நாங்கள் ஒற்றுமில்ல ஆண்டவரே, நாங்கள் குப்பையும் தூசியுமா இருக்கிறோம். சொல்லுகிறார் தேவன் பூமியை நோக்கி பார்க்கிற பொழுது ஒரு நீதிமானம் அல்ல, எல்லோரும் கூடி வழி விலகி கெட்டு போகிறவர்களா இருக்கிறார். நாங்கள் நீதிமான அல்ல, நாங்கள் பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தின் மத்தியில் இருக்கிற வார்த்தை உண்மையா இருக்கிறபடினாலே எங்களுக்காக நீர் மறித்திருக்கிறேன். என்னுடைய வியாதிகளை எங்களுடைய பாவங்களை நீக்க நல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேர்ச்சியவாதிகளை நடத்தும்படியாக நாங்கள் பரிசுத்த வழிமுறை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை காலையில் எந்த இடத்துல அமர்ந்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற அந்நியாய சகோதர சகோதரர்களை ஆசீர்வதி. ஒருவேளை அவர்களுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை ஆண்டவரே அவர்கள் ஜெப விண்ணப்பங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் அறியும்படியாக என் கண்களும் செவிகளும் நோக்கி இருக்கும்படியாக என் கரத்திலே ஒவ்வொருவரை தாங்க வைக்கும் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் எங்களை விலகினப்படுத்தி ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் போன ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாடசாலைகள் மூடப்பட்டு ஆண்டவரே மனித இடத்திலே சொன்னால் பரியாசம் பண்ணுவார். கர்த்தரிடத்திலே நான் இருதயத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆலயத்தை வருவோம் என்று சொன்னால் ஆலயம் ஊட்டப்பட்டிருக்கிறார். மத்தியில் ஆண்டவரே இப்படி ஆயமாய் ஆராதிக்க முடியாது. நாங்கள் எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டபடி எங்களை நாங்கள் ஆண்டவரை வேலைக்காதபடி ஆண்டவரை எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். கர்த்தாவே ஒரு ருசியாய் இருக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்காமல் போனால் வேறு யார் ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும்? வேறு யார் ஆண்டவரை எங்களை ஆதரவு? வேறு யார் ஆண்டவரை எங்களை குறுக்களை மனுஷர்கள் முகத்தை பார்க்கிற தேவனாக கர்த்தர் இருதயத்தை காக்கிறது. இருதயம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அவர்களை தொகுத்து கொண்டவர்கள் மாற்றி இந்த தேசத்தின் மீது மனமிறங்கும்படியாய் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது உலகமெங்கும் சுற்றித்திருந்த சகல விசேஷமாக இன்னைக்கு உலகம் சுற்றக்கூடாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு தடைகளை விதைக்கிற கொள்ளை நோயிலிருந்தும் சத்துருவான சாத்தானிலிருந்தும் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம்.
இவருடைய கருத்தில் கொடுக்கிற கட்டா பேசுகிற அருமையான சகோதரனை மறந்து வார்த்தையினாலே நீ வெளிப்படும்படி ஆட்சி ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வார்த்தை முடியுது. அது 1, 30, 60, 100 கலன் கொடுக்கிற எங்களுடைய இருதய நிலத்திலே விளையத்தக்கதாக கிருபை தர வேண்டும். தாழ்த்தி முற்றிலுமாய் கரத்தில் ஒவ்வொரு நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மகிமையான கருணையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு தொடர்ந்து விசேஷித்த ஒரு பிரேயர் திரு சரணம் ஜபத்தில் நடத்தி